சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய ஒரு சட்டம், வக்ஃபு திருத்த சட்டம் என்று சொல்லி ஒரு திருட்டுத்தனமான சட்டத்தை அமல்படுத்திய பொழுது அந்த நகலை சட்டமன்றத்தில் கிழித்து சட்டமன்றத்தையே ஒரு போராட்ட களமாக மாற்றிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடன் இந்த சமூகம் இருக்க வேண்டும். இதை மறந்ததின் வெளிப்பாடு இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். குர்பானி சமயம் பக்ரீத் நிகழ்ந்தது. கிட்டத்தட்ட கோயம்புத்தூருடைய நிகழ்ச்சி மட்டும்தான் பெரிய அளவில் பேசப்பட்டது. மாடு அறுக்க முடியாமல் காவல்துறை மாடுகளை எல்லாம் ஜப்தி செய்த காட்சி கோயம்புத்தூர் மட்டுமே பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் 130 மாடுகள் பக்ரீத்துக்காக கொண்டு வந்த மாடுகளை அறுக்க விடாமல் இந்த பீட்டியமாக செயல்படக்கூடிய இந்த அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நின்றது. இதே திராவிட கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, திருப்பரங்குன்றத்தில் நடந்ததை இந்த பக்ரீத்தில் செய்து காட்டியிருப்பார்கள். நாம் அதை இழந்து விட்டோம் என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும். திருப்பரங்குன்ற வழக்கு இங்கு சாதி சண்டையும் மத சண்டையும் வைத்து அரசியல் செய்ய நினைத்த பாசிசவாதிகளுக்கு பெரும் சவுக்கடி கொடுத்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. பாசிசவாதிகளுக்கு மிகப்பெரிய நிகழ்வு. கோர்ட்டிலிருந்து தீர்ப்பு வந்தாலும், நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் இந்த தமிழ்நாடு அமைதி பூங்காவாகவே இருக்கும். சமத்துவத்தின் அடுத்த இடம் என்றால் அது தமிழகம் தான். சமத்துவத்தோடு இந்த தமிழகத்தை நாங்கள் நடைபோடுவோம் என்று அந்த தீர்ப்புக்கு எதிராக என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று துணிவோடு இந்த சமூகத்தில் இருந்தார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நாங்கள் எப்பொழுதும் திமுகவுடன் இருப்போம். உறங்கிக் கொண்டிருக்கும் சிறுபான்மை இனத்தையும் தட்டி எழுப்பி இன்னொரு முறை ஆட்சியில் அமர வைக்க நாங்கள் முயற்சிப்போம் என்பதே எங்களுடைய வாக்கு. இந்த நேரத்தில் நம்பிக்கை தெரிவிக்கிறோம். அதே போல இன்று நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, புதிதாக இஸ்லாம் மதத்திற்குள் வருபவர்களுக்கு இடஒதுக்கீடு ரத்து என்கின்ற விஷயத்தை பெரும்பாலும் யாரும் பேசுவது கிடையாது.